எனக்கா கண்ணு போச்சு? என்ன அவமானப்படுத்தின வள்ளிக்கு தான் வாழ்க்கை போச்சு. குருடன் இத்தனால நம்புனீங்களே, உங்களுக்கு அறிவு போச்சு. நான் குருடன் இல்ல, ஐ அம் நாட் பிளைண்ட். இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்காதனா வள்ளி மூலமா அதை சந்திச்சேன். ஜெயில கிடந்த சிந்திச்ச வெளியே வந்த உடனே என் நாடகத்தை எல்லார்கிட்டையும் நடத்தினேன். அதுல முதல் கட்டம் திருந்தினது, இரண்டாவது கட்டம் குருடனானது, உச்சகட்டம் மேரேஜ். வெரி குட். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிற டெக்னிக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இனிமே வள்ளி தாலி கட்டின வதவதான். ஆமா, அவ வாழ்க்கை ஒரு பூஜ்யம். இனிமே அவளை கொடுமைப்படுத்துறதா நம்ம லட்சியம். Bad brother. ராமசாமி, ஏண்டா அழற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னா? கவலைப்படாதரா, நான் என்னைக்கும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். நீ எப்பவும் என் கூட தான் இருப்ப, போதுமா? இங்க பாரு, என்னோட கல்யாண பத்திரிக்கை ஐயரே அவரோட சொந்த செலவுல அடிச்சு கொடுத்திருக்காரு. இந்தாங்க, வெள்ளிக்கிழமை ராமசாமி, வாங்கிக்கங்க. புடிங்க. ராமசாமி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் உன்னோட இருக்கேன்னு சொன்னேன்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு எங்க இருக்கு? இதான் 6 அறிவுக்கும் 5 அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு போய் முதல்ல அழைப்பிதழ் கொடுத்த பாரு. ராமசாமி, வள்ளிக்கு உள்ள கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. நீ ஏண்டா இங்க உட்கார்ந்து அழுதுன்னு இருக்க? ஓஹோ, வள்ளி நம்மளையெல்லாம் விட்டுட்டு போக போறாளேன்னு நினைக்கிறியா? என்னப்பா பண்றது? சரி சரி வா. நடக்க போறது கட்டி மேளம், கட்டி மேளம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே. தாலியை காணுமே. தாலியே காணமா? நான் எடுக்கலமா, நான் எடுக்கல. சும்மா ரெடி. காணாம போனதால இங்க இருக்கு. நீ எடுத்துட்டு வந்த கூடாத. தாத்தா, தாலி கடிச்சிச்சு. என்னங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சுவாமி, தாலி கிடைச்சு கொடுத்து மாங்கல்ய தானத்தை பண்ணுங்க. மாங்கல்ய தாரணம் கரிஷ்யாமி. கட்டி மேளம், கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் தந்தே வத்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். என்ன ஒரு வித்தியாசமான முதலீடு பாத்தியா? மாப்பிளை காத்துக்கிட்டு இருப்பான். எல்லாரும் பொண்ணு அழைச்சிட்டு வந்து விடுவாங்க.
ஆனா இங்க கண்ணு இல்லாத புருஷனை நீயே அழைச்சிட்டு வர. என் நிலைமைய பாத்தியா? எதுக்கு நீங்க வருத்தப்படுறீங்க? காலம் பூரா உங்க கண்ணுக்கு கண்ணா நான் இருப்பேன். உன் மனசுல ஏதாவது? சத்தியமா என் மனசுல எந்த குறையும் இல்லைங்க. நல்ல கணவனுக்கு மனைவிங்கிற ஸ்தானம், இதை விட இந்த ஏழைக்கு வேற என்னங்க வேணும்? வள்ளி, உன்னை மனைவி அடைஞ்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, இந்த உலகத்துல உனக்கு என்னென்ன பிடிக்கும்? சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. பாசம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்த, என் மேல முதலா பாசம் வச்ச வாயில்லா ஜீவன் ராமசாமி எனக்கு பிடிக்கும். இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த உங்களை பிடிக்கும். எங்க கிராமத்துக்கே சோறு போடுற அங்காள பரமேஸ்வரி ஆத்தாள பிடிக்கும். எங்க கிராமத்தை பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி கண்ணு போனாலும் என்ன கணவனா ஏத்துக்கிட்டு இந்த பள்ளியறையில வாழ்க்கையை தொடங்க உட்கார்ந்துருக்காளே என் புது மனைவி வள்ளி, அவளைத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்வேன்னு நீ நினைச்சா அது உன் முட்டாள்தனம். இந்த கீதாவை தான் எனக்கு பிடிக்கும். என்னங்க? யார் இவ? என்ன அப்படியே தகைச்சு போயிட்ட? எல்லாமே நாடகம் தான். நாடகமா? ஆமா, நாடகம் தான். உங்க ஊர் கோவில்ல கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, உன் யானைய உன்கிட்டயே திருப்பி கொடுக்க சொன்னது, நான் குருடன் அதனால எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கடா. அது எல்லாமே என் செட்டப் தான். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண? என் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்றீங்க? என்ன பண்ணினியா? கேவலம் ஒரு சிகரெட் பத்த வச்சதுக்காக கோயில அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி ஊரை குட்டி என்ன அவமானப்படுத்தினிய, அதை மறந்துடுவேனா? ஒரு 5 நிமிஷம் ஒதுங்குனதுக்காக 5 மாசம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன், அதை மறந்துடுவேனா? உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு சிந்திச்ச, கல்யாண வலைய விரிச்ச, நீயே அதுல விழுந்துட்ட. ஏவன்றா ஏமி ఎలా ఉంది? நீட்கா உணரா? குட். என்னங்க என்னங்க, தெரிஞ்சோ தெரியாமல நான் என்ன தப்பு பண்ணினாலும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்ச வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க, என் வாழ்க்கையை பறிச்சிடாதீங்க. இன்னைக்கே ஒட்டு மொத்தமா அழுகாதடி, நீ அழ வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. எனக்கு போடி பெண்ணு. என் பொண்ணு ஓவல்டின் சாப்பிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. பாவம் அவ. இந்த போர்டை விட்டாவே குடுத்துட்டு வா. போ. போடி. மம்மி, மம்மி. அடிப்பாவி, போன்விட்டா பூராவை கொட்டிட்டியே. என்ன சத்தம்? பாருங்க மம்மி, போன்விட்டா எல்லாத்தையும் கொட்டிட்டா. இல்ல மாலா, எவ்வளவு சிகரெட் உனக்கு? குடிடி. அம்மா, குடிடி. வேண்டாம்மா. குடிக்க போறியா இல்லையா? குடிடி. 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 குடி. என்னடி நீல கண்ணீர் வடிக்கிற? உள்ள என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, துவைச்சு கஞ்சி போட்டு அயன் பண்ணி வை. போ. ஐயோ, கஞ்சில வேறடி, அந்த கஞ்சியை கூட இவ குடிச்சிட்டு வா. என்னடி முறைக்கிற? போய் பாத்திரத்தை விளக்கு. போடி. என்னடி மறைச்சு கொண்டு போற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யாருக்கிட்ட இது? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல வள்ளி சித்தி, அவங்களுக்கு தான். பாவம், ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காங்க. திருட்டு கழுத. பாவம் புண்ணியத்தை பத்தியா பேசுற? அவளுக்கு பச்சை தண்ணி கூட குடுக்கூடாது. முழிக்கிற மொழியை பாரு. என்ன சத்தா? நல்ல கேளுடா, அந்த திருட்டு சிறுக்கையை பழி வாங்க தானே இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். உன் பொண்டாட்டியும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு திருட்டுத்தனமா காப்பியும் சாப்பாடும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ரேகாவை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மத்தியானம் வர்றாங்க. ரொம்ப பெரிய இடம், சொத்து பத்தி ஏராளமா இருக்கு, ஒரே அமுக அமைக்கிறணும். இன்னொரு விஷயம், அவங்கள சாப்பாட்டுல அசத்திரணும். இது பாருடா, நான் வைக்க போற பால் பாயசத்தை சாப்பிட்டு மாப்பிள்ளை உடனே ரேகா கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்ல போறாரு. ஓஹோ, பால் பாயாசத்திலே கல்யாணத்தை முடிச்சு ஆரம்பி. போலாம். கேட்டீங்களா? பால் பாயசம் வச்சு அசத்த போறாங்களாம். வள்ளி சித்திக்கு கொண்டு வந்த காப்பியை தட்டி விட்டுட்டாங்கல்ல, அவங்கள சும்மா விடக்கூடாது. வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஓட ஓட விரட்டணும். சரிங்களா? வீட்டு செலவுக்காக 5 ரூபாய் வச்சிருந்த, 10 ரூபாய் குறையுது. யார் எடுத்திருப்பாங்க? ஏண்டி?
என்ன யானை பணத்தோட வருது? என்ன வேணும் உனக்கு? பர்கோலக்ஸ் பேதி மாத்திரையா வேணும்? யாரோ வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் இரு, தரேன். இந்தா, குடி. ஆஹா, அம்மா வச்ச பால் பாயசம் சும்மா கம கமன்னு இருக்கு. இத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குடிச்சாங்கன்னா டபுள் ஓகே தான். ரேகா, ரேகா, இத வந்துட்டேம்மா. இவங்க தான் பொண்ணோட அம்மா. இந்த குடும்பத்தையும் அவ்வளவு சொத்தையும் இவங்க தான்